Hi friends, welcome to Annams Health Recipes. இன்னைக்கு 7 ஈஸியான பர்ஃபி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்ஃபி ரெசிபிக்கு முக்கியமா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ ஒரு பர்ஃபி செய்ய போறோம்னா அது எந்த ட்ரேல ஊத்த போறோமோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நெய் தடவி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பர்ஃபி செய்யறச்ச அந்த கடைசியில அந்த பதம் வர்றச்ச நம்ம ரெடியா ஊத்தணும். அப்ப நம்ம தடவிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பதம் தப்பி போய் பர்ஃபி ரொம்ப ஹார்டாயிரும். அதுக்கு தான் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் பர்ஃபி அந்த பாத்திரத்துல ஒட்டாம நடுவுல வர்ற நேரம் நம்ம அந்த ட்ரேல ஊத்தணும். அப்பதான் அது நல்லா செட் ஆகும். இதை உடனேயே நம்ம துண்டு போடக்கூடாது. கொஞ்ச நேரம் செட் பண்ண விட்டுட்டு அப்புறம் நம்ம துண்டு போடணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ஆயிரும். அதனால வெது வெதுப்பா இருக்கிறச்ச துண்டு போடணும். இப்ப முதல்ல பாதாம் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பாதாம் 1 கப், சீனி 1.5 கப், நெய் 1 கப், பால் 1 கப், குங்குமப்பூ கொஞ்சம். ஃபர்ஸ்ட் பாதாம் என்ன பண்ணணும், நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதுல போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்ப தோல் நல்லா எடுக்க வரும். இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கணும். இதோட நம்ம பால் 1 கப் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கணும், விழுதா அரைச்சுக்கணும். பால் பத்தலைன்னா கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப அரைச்ச விழுத ஒரு நான்ஸ்டிக் பேன்ல போட்டு சீனியும் போட்டு அதுக்கு தேவையான நெய் ஊத்திக்கணும். நெய்யை மொத்தமா ஊத்திடக்கூடாது, நடுவுல நடுவுல ஊத்தி கிளறணும். அப்படியே கிளறிக்கிட்டே வரணும். பர்ஃபி அந்த பாத்திரத்துல ஒட்டாம நடுவுல வர்ற ஸ்டேஜ், அதாவது மொறு மொறுன்னு வரும் அந்த ஓரம் எல்லாம். அப்ப நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேல ஊத்தி அப்படியே செட் பண்ணிடணும். உடனேயே துண்டு போடக்கூடாது. கொஞ்ச நேரம் செட் ஆனதும் துண்டு போட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்ல துண்டு போட்டுக்கலாம். கிராஸா வேணும்னா, அதாவது டைமண்ட் ஷேப்ல வேணும்னா டைமண்டா போட்டுக்கலாம், ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னா ஸ்கொயரா போட்டுக்கலாம். இப்ப நம்மளுடைய பாதாம் பர்ஃபி ரெடி. மில்க் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் பால் 1 லிட்டர், சீனி 5.5 டேபிள் ஸ்பூன், பாதாம் பிஸ்தா 5 குங்குமப்பூ கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், அப்புறம் நெய். பாலை ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்ல ஒரு கடாயில ஊத்தி நல்லா சுண்ட சுண்ட அப்படியே காய்ச்சணும். அது அளவுல பாதியா சுருங்குற அளவு காய்ச்சணும். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் நெய் ஊத்திக்கணும். சீனி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கணும். சீனி போட்டதும் அது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு வரும். ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே பாத்திரத்துல ஒட்டாம நடுவுல திக்கா அப்படி சுருண்டு வரும். அந்த நேரம் நம்ம பாதாம் பிஸ்தா சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா துருவி அது மேல சேர்த்துக்கணும். கொஞ்சம் மேல தூவுறதுக்கு தனியா எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேல கொட்டிட்டு அது சூடா இருக்கிறச்சியே இந்த குங்குமப்பூ பாதாம் பிஸ்தாவை மேல தூவிடணும். அப்பதான் அது அதோட ஒட்டிக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு துண்டு போட்டு எடுக்கணும். சூடா இருக்கச்சியே எடுத்தா ஷேப் நல்லா வராது. அப்படி அவசரமா எடுக்கணும்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு செட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுடைய மில்க் பர்ஃபி ரெடி ஆயிருச்சு. மூணாவதா நம்ம பார்க்க போறது மைசூர் பாக். இதுக்கு தேவையான பொருள் கடலை மாவு 1 கப், சீனி 2 கப், எண்ணெய் 1/2 கப், நெய் 1/4 கப், தண்ணி 1/2 கப். இப்போ முதல்ல கடலை மாவை வெறும் வானலியில வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் சீனியில 1/2 கப்பு தண்ணி ஊத்தி 1 கம்பி பாகு, அதாவது 1 கம்பி பதம் சொல்லுவோம்ல, அது வரைக்கும் எடுத்துக்கணும். இல்லாட்டா அதை தண்ணியில ஒரு சொட்டு விட்டு பார்த்தா அந்த சீனி கரையாம இருக்கணும். அந்த பதம் வரைக்கும் நம்ம சீனியை காய்ச்சிக்கணும். அது நல்லா அந்த பதம் வந்த உடனே நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதையும் நல்லா கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நெய்யும் எண்ணெயும் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறணும். மொத்தமா ஊத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறணும். நெய் மாத்திரமே சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லும் நெய்யாவும் சேர்த்துக்கலாம். நான் இப்ப 1/2 கப்பு எண்ணெயும் 1/4 கப்பு நெய்யும் சேர்த்திருக்கேன். அதாவது அவங்கவுங்க விருப்பம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த நெய்யெல்லாம் ஊத்தி முடிச்சதும் அது ஒரு கக்குற மாதிரி வரும். நெய்யெல்லாம் நுரைச்சுக்கிட்டு வரும் அந்த பர்ஃபி. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல பொறு பொறுன்னு, அதாவது நொர கூட்டி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தா உங்களுக்கு தெரியுது பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பர்ஃபி ட்ரேல ஊத்தி அப்படியே நல்லா அந்த கரண்டியாலே அமுக்கி விட்டுறணும்.
வெது வெதுன்னு இருக்கிறச்ச பீஸ் போட்டு அப்புறம் எடுத்து ஒரு டப்பால வச்சுக்கலாம். இது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். நாலாவதா பனீர் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள்: பனீர் 1 கப், பால் பவுடர் 1/2 கப், பால் 1/2 கப், சீனி 1/2 கப், ஏலக்காய் பொடி கொஞ்சம், பாதாம் பிஸ்தா கொஞ்சம், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன். இப்போ ஒரு செராமிக் பேனோ நான்ஸ்டிக் பேனோ எடுத்து அதில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா உருக்கிக்கிட்டு பனீரை போட்டு நல்லா கிளறணும். அது கொஞ்சம் கிளறினதும் சீனியை அதில் அப்படியே கொட்டிடணும். அப்புறம் பால் பவுடரையும் பாலையும் நல்லா ஒரு கிண்ணத்துல போட்டு கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கட்டி இருந்தா பர்ஃபியோட டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. அதையும் அந்த பனீரோட சேர்த்துடணும். பனீர் நம்ம வீட்டிலேயே செய்யறோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம செட் பண்ணாம அப்படியே போட்டுறணும். கடையில வாங்கினதா இருந்தா துருவி குட்டி குட்டியா துருவிட்டு சேர்த்துக்கணும். இப்ப நல்லா பனீர் சுருண்டு வந்ததும் அதுல ஏலக்காய் பொடியை போட்டுக்கணும். பாதாம் பிஸ்தா சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை லேசா துருவிட்டு நல்லா சுருண்டு பர்ஃபி இறக்க போற சமயம் அதுல போட்டு கிளறிக்கணும். கொஞ்சம் அலங்கரிக்க எடுத்து வச்சுக்கணும். குங்குமப்பூ வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் தடவி 1 டீஸ்பூன் நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை ட்ரேல தடவிக்கிட்டு அதுல பர்ஃபியை கொட்டிட்டு அது சூடா இருக்கிறச்சே இந்த பாதாம் பிஸ்தாவை மேல தூவிடணும். ஆறிடுச்சுன்னா அது ஒட்டாது. வெது வெதுப்பா இருக்கிறச்ச நல்லா பீஸ் போட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து டப்பால வச்சு பரிமாற வேண்டியதுதான். இந்த பர்ஃபி ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்ப 5வது பர்ஃபியா கேரட் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் கேரட் துருவினது 1 கப், தேங்காய் 1 கப், சீனி 1/2 கப், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், நெய் நம்ம விருப்பம் தான், எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம். கேரட்டையும் தேங்காயும் நைஸா துருவிக்கணும். அப்பதான் டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை ஊத்தி அதுல கேரட்டையும் தேங்காயும் வதக்கிக்கணும் கொஞ்ச நேரம். அப்புறம் நம்ம சொல்லியிருக்க அளவு சீனியை போட்டு ஏலக்காய் பொடியையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். சீனி போட்ட உடனே அந்த இது தண்ணி விட்டுக்கிட்டு வரும் கொல கொலன்னு. அந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்லா சுருண்டு ஒரு திக்கா பர்ஃபி பதத்துக்கு அந்த பாத்திரத்துல ஒட்டாம நடுவுல வர்ற சமயம் அப்படியே நல்லா கைவிடாம கிளறணும். அப்புறம் அதை அப்படியே நம்ம எடுத்து நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேல அப்படியே ஊத்தி ஒரு கிண்ணம் இருக்கு பாருங்க, அது பின்னாடி நெய்யை தடவிக்கிட்டு அதை அப்படியே அமுக்கி விடணும். அப்பதான் பர்ஃபியோடைய மேல் பக்கமும் நல்லா ஈவனா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆறின பிறகு துண்டு போடணும். நமக்கு எப்படி வேணுமோ, டைமண்ட் ஷேப் வேணும்னா டைமண்டா கட் பண்ணலாம், ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு கிளீனா இருக்கு இல்லையா மேல. இப்ப நம்மளுடைய கேரட் பர்ஃபியும் ரெடி. 6வதா நம்ம பார்க்க போறது 7 கப் கேக். 7 கப் பர்ஃபின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருள்: கடலை மாவு 1 கப், தேங்காய் 1 கப், நெய் 1 கப், பால் 1 கப், சீனி 3 கப். நெய் தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கணும். கடலை மாவை கூட வெறும் வானலியில வறுத்துக்கிட்டா பர்ஃபி நல்லா வாசமா இருக்கும். இதை ஒரு நான்ஸ்டிக் பேன்ல ஊத்தி நல்லா கிளறணும். இந்த 1 கப்பு நெய்யை நடுவுல ஊத்தி கிளறிக்கணும். ஏன்னா மொத்தமா ஊத்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறணும். அது நல்ல பர்ஃபி பதம் உருண்டு பாத்திரத்துல ஒட்டாம நடுவுல வர்றச்ச நம்ம நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தட்டுல பர்ஃபியை ஊத்திக்கணும். ஊத்தி நல்லா அப்படியே கரண்டியால சமப்படுத்தி விடணும். ஆறின பிறகு துண்டுகள் போடணும். துண்டுகள் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கணும். அப்பவே எடுத்தா உதிர்ந்து போயிடும். இப்ப நம்மளுடைய 7 கப் பர்ஃபி ரொம்ப டேஸ்டியா ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. 7வதா நம்ம பார்க்க போறது பீட்ரூட் பர்ஃபி. இதுக்கு தேவையான பொருள்: துருவின பீட்ரூட் 1 கப், தேங்காய் 1 கப், சீனி 1.25 கப், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். முதல்ல ஒரு செராமிக் பேன்ல நெய்யை ஊத்திட்டு அதுல பீட்ரூட் துருவினதும் தேங்காய் துருவினதையும் போட்டு கொஞ்ச நேரம் பீட்ரூட்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கணும். அப்புறம் அதுல சீனியும் ஏலக்காய் பொடியையும் போடணும். சீனி போட்ட உடனே அது நல்லா இளகிக்கிட்டு பர்ஃபி தண்ணி விட்ட மாதிரி வரும். அதை நல்லா சுருள கிண்டணும். அந்த சீனியில உள்ள தண்ணி எல்லாம் போற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பை குறைச்சு வச்சு கிளறணும். பர்ஃபி செய்யறச்சே முக்கியமா கவனிக்க வேண்டியது இதுதான்.
கூட வச்சிட்டோம்னா கருகி போயிடும். இது அப்படியே பாத்திரத்துல ஒட்டாம நடுவுல திக்கா பொறு பொறுன்னு வரும். அதாவது ஓரம் எல்லாம் மொறு மொறுன்னு. அந்த ஸ்டேஜ்ல அடுப்புலேருந்து இறக்கி அந்த நெய் தடவின பேன்ல ஊத்தி கொஞ்சம் வெது வெதுப்பா ஆறின உடனே துண்டு போடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தா நம்மளுடைய பீட்ரூட் பர்ஃபி ரெடி. இப்ப 7 வகையான பர்ஃபியும் எப்படி செய்யலான்னு பாத்தீங்க. இதை ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? இதை எல்லாரும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.